வணக்கம் எல்லோருக்கும் வெல்கம் டு ஆர்வி கிச்சன். இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காட்டுற ரெசிபி வந்து சில்லி சிக்கன் சைனீஸ் டிஷ். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். 350 கிராம் கோழி சதை எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துருக்கிறேன். அடுத்தது வந்து 3 கலர் குடமிளகாய் எடுத்து கியூப் கியூபாக வெட்டி இருக்கிறேன். 2 வெங்காயம் அதே மாதிரியே வெட்டி இருக்கிறேன். அடுத்தது வந்து 5 பச்சை மிளகாய் எடுத்து பெருசாக வெட்டி இருக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலை, 2 வெள்ளைக்கரு முட்டை, மிளகுத்தூள், பொரிக்கிறதுக்கு எண்ணெய், 3 மேசக்கரண்டி கார்ன்ஃப்ளவர், 1 மேசக்கரண்டி இஞ்சி உள்ளி எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன் சின்ன சின்னனா, 1 மேசக்கரண்டி கோதுமை மா, 1 தேக்கரண்டி வினேகர், உப்பு எடுத்திருக்கிறேன். அடுத்து வந்து 1 மேசக்கரண்டி டொமேட்டோ சாஸ், 1 மேசக்கரண்டி சோயா சாஸ், காஷ்மீர் சில்லி பவுடர், 1 மேசக்கரண்டி சில்லி சாஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சரியான உரைப்பு சாஸ் எடுத்துருக்கிறேன். இது வந்து நல்ல உரைப்பாக இருக்கும். இது வந்து ஆப்ஷன். நான் இந்த சாஸ் தான் வேண்டி வச்சிருக்கிறேன். நல்ல ஸ்பைசியாக இருக்கும். நீங்கள் விரும்பினா உரைப்பாக வேணுமென்றால் இந்த சாஸ் ஆட் பண்ணலாம். இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். இப்போ வாங்க எப்படி சில்லி சிக்கன் செய்கிறன்றதை பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து கோழியை வந்து மேரினேட் பண்ணணும். அதுக்கு வந்து தேவையான பொருட்களை வந்து போடுவோம். நான் வந்து அரை தேக்கரண்டி உப்பு வந்து சேர்க்கிறேன். வந்து அரை தேக்கரண்டி காஷ்மீர் சில்லி பவுடர், அரை தேக்கரண்டி மிளகுத்தூள், அடுத்தது வந்து 2 முட்டை, அடுத்தது வந்து 1.5 மேசக்கரண்டி கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறேன். இதை வந்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். நல்ல மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு அரை மணித்தியாலம் வந்து ஊற விடணும். வந்து ஒரு அரை மணித்தியாலம் ஊற வச்சுட்டு பார்ப்போம். சட்டி வந்து சூடாகிட்டது. இப்போ அடுத்தது வந்து எண்ணெயை விட்டு கோழியை பொரிச்செடுக்கணும். இப்போ எண்ணெயை விடுவோம். எண்ணெய் வந்து சூடாகட்டுக்கும். எண்ணெய் வந்து சூடாகிட்டது. அடுத்தது வந்து கோழியை பொரிச்செடுப்போம். எண்ணெய் வந்து ஒரு அளவாத்தான், எண்ணெய் வந்து ஒரு அளவான சூட்டில் இருக்கணும். அப்போத்தான் கோழி வந்து எரியாமல் வடிவாக புரிஞ்சு வரும். இப்போ வந்து எல்லா கோழியும் வந்து போட்டு பொரிச்செடுப்போம். இப்போ வந்து எல்லா கோழியும் பொரிய போட்டாச்சு. 2 நிமிஷத்துல அப்புறம் நாங்கள் மாற்றி விடுவோம். பார்த்தீங்கன்னா கோழி வந்து ஒரு பக்கம் புரிஞ்சிட்டு மற்ற பக்கம் மாற்றி விடுவோம். இப்போ வந்து எல்லா கோழியையும் மற்ற பக்கம் மாற்றி விடணும். தெரியாமல் இப்படி வந்து அளவான சுட்டில் விட்டுட்டு பொரிச்சிங்கன்னா நல்ல வடிவாக பொரிஞ்சு வரும் கோழி. இப்போ வந்து எல்லாத்தையும் வடிவாக மாற்றி விட்டாச்சு. இல்லைன்னா மற்ற பக்கம் இது வந்து 2 நிமிஷம் பொரியணும். இப்போ வந்து நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க இப்படி வந்திருக்குது கோழி பொரியல். நல்லா சூப்பராக வந்திருக்குது.
கோழி வந்து நல்ல வடிவாக பொரிஞ்சிட்டுது. இனி வந்து இது ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு இதில் வந்து எடுப்போம். இல்லை சூப்பராக பொரிஞ்சிருக்குது கோழி. இப்போ கோழி பொரியெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. வந்து அடுப்பை நிப்பாட்டுவோம். வந்து ஒரு சட்டி வச்சுருக்கிறேன் சில்லி சிக்கன் செய்கிறதுக்கு. அடுப்பை வந்து ஆன் பண்ணுவோம். ஒரு அளவான சூட்டில் வந்து அடுப்பை விட்டுட்டு சட்டி சூடாகட்டும். பார்த்திங்கன்னா சட்டி வந்து சூடாகிட்டுது. அடுத்தது வந்து ஒரு மிசக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கிறேன். இதில் வந்து வெட்டி வச்ச இஞ்சி உள்ளியை வந்து போடுறேன். இதை வந்து லைட்டாக வதக்கி எடுக்கணும். நல்லா அடுப்பை கூட்டி விட்டிங்கண்டா எரிஞ்சு போயிடும். அடுப்பை வந்து அளவான சூட்டில் போட்டுட்டு வதக்கி எடுங்க. இப்படி ஒரு நிமிஷம் நல்ல வடிவாக வதக்கி எடுப்போம். இப்போ வந்து உள்ளி இஞ்சி வந்து வடிவாக வதங்கிட்டது. அடுத்தது வந்து பச்சை மிளகாய், அடுத்து வந்து எல்லா குட மிளகாயும் வந்து இதில் சேர்க்க போகிறேன். இந்த மிளகாய், அடுத்தது வெங்காயம், வந்து வடிவாக கலந்து விடுவோம். வெங்காயம் வந்து ஒரு 50 வீதம் வதங்கினால் காணும், கூட வதங்கணும் இல்லை. வந்து லைட்டாக வதங்கட்டுக்கும். கொஞ்சமாக உப்பு போடுவோம். உப்பு வந்து நீங்கள் கூட சேர்க்கக்கூடாது. நாங்கள் போட போகிற சோஸ்லேயும் உப்பு இருக்குது. அதனால் வந்து லைட்டாக வெங்காயம் வந்து குயிக்காக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து வடிவாக கலந்து விடுவோம். இப்போ வந்து வெங்காயம் வந்து வதங்குற டைமில் வந்து நாங்கள் கார்ன்ஃப்ளவரில் வந்து தண்ணியை வந்து சேர்த்து கலந்து விடுவோம். இதை வந்து 3 மேசக்கரண்டி தண்ணி விட்டுருக்குறேன். இதை வந்து வடிவாக கலந்து விடுவோம். 1 மேசக்கரண்டி கார்ன்ஃப்ளவருக்கு 3 மேசக்கரண்டி தண்ணி விட்டு கலந்துட்டேன். இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து லைட்டாக கலந்து விடுவோம். அவிஞ்சது மாதிரி இருக்கணும், பொரிஞ்சது மாதிரி இருக்கக்கூடாது இந்த வெங்காயம் குடமிளகாய் எல்லாம். அதனால் கவனமாக பார்த்து கலந்து விடுங்க. நான் வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துருக்கிறேன். மிளகாய் வெங்காயம் எல்லாம் நீங்கள் வச்சு சேர்க்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினால் காணும். இப்போ வந்து லைட்டாக வதங்கி கொண்டு வருது. அந்த டைமில் வந்து நான் 1/2 தேக்கரண்டி காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து இதில் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு வடிவாக கலந்து விடுவோம். வந்து வடிவாக கலந்து விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா வடிவாக ஓரளவு வதங்கிட்டது. அடுத்தது வந்து இதில் வந்து சோயா சாஸ் வந்து சேர்க்கிறேன். 1 மேசக்கரண்டி சோயா சாஸ், 1 மேசக்கரண்டி சில்லி சாஸ், 1 மேசக்கரண்டி டொமேட்டோ சாஸ்,
அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஒரு கொஞ்சமாக வந்து உரைப்பு சோஸ் வந்து சேர்க்குறேன். அடுத்தது வந்து ஒரு தேக்கரண்டி வினேகர் வந்து சேர்க்குறேன். வந்து எல்லாத்தையும் வடிவாக கலந்து விடுவோம். வந்து வடிவாக கலந்து விட்டாச்சு. வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு வடிவாக கலந்து விடுவோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்தது காரணம் வந்து எல்லாம் சேர்ந்து நல்ல வடிவாக அவிமானம் பண்ணுறதுக்காக. நீங்கள் விரும்பினா சேர்க்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. வந்து வடிவாக கலந்து விட்டாச்சு. இந்த டைமில் வந்து நல்ல வடிவாக வதங்கி கொண்டிருக்குது. இந்த டைமில் வந்து நான் கலந்து வச்ச கார்ன்ஃப்ளவர் இதை வந்து இதில் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வடிவாக கலந்து விடுவோம். இதெல்லாம் அடுத்ததாக வந்து பொரிச்சு வச்ச கோழி இது வந்து கலந்து விடுங்க. அப்போதான் இந்த சோஸ் எல்லாம் வந்து சிக்கனில் வந்து சேரும். பாருங்க இப்படி வந்திருக்காண்டு சில்லி சிக்கன் நல்லா சூப்பராக வந்திருக்குது. இப்போ வந்து உப்பு பார்ப்போம். உப்பு வந்து இன்னொரு கொஞ்சம் லைட்டாக போடலாம். இன்னொரு 1/4 தேக்கரண்டி உப்பு வந்து இதை நான் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வடிவாக கலந்து விடுவோம். இப்போ பாருங்க சூப்பராக வந்திருக்கு சில்லி சிக்கன். வெங்காயமும் எல்லாம் பாருங்க, வெங்காயம் வந்து இப்படி இருக்காது. அதே போல் மிளகாயம் வந்து மிளகாய் வந்து அவிஞ்சிருக்குது, ஆனால் வதங்காமல் இப்படி இருக்கணும். ஒரு நிமிஷத்தை வந்து அடுப்பை நிப்பாட்டுவோம். வந்து அடுப்பை நிப்பாட்டுவோம். வந்து உங்களுக்கு ஒரு பிளேட்டில் வந்து போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க இப்படி வந்திருக்காண்டு சில்லி சிக்கன் நல்லா சூப்பராக வந்திருக்குது. இதுக்கு மேலே வந்து லைட்டாக மல்லியில் வந்து தூவி விடுவோம். சில்லி சிக்கன் வந்து ரெடி ஆகிட்டுது. இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.